ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் குறித்த செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டையொட்டி உலக புகழ்பெற்ற பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உலக நன்மைக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மதுரை மங்களாம்பட்டி கிராமத்தில் விவசாயிகள் தங்கள் ஏர்கலப்பை மற்றும் விவசாய கருவிகளை கோவில் முன்பாக வைத்து பூஜை செய்து பின் வயலில் உழவார பணிகளை தொடங்கி பாரம்பரியத்தை மீட்டெடுத்தனர். கன்னியாகுமரியில் சுசீந்திரம் தானுமாலயன் கோவிலில் சித்திரை விஷு கனி காணல் விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு காய்கறிகள் மற்றும் நாணயங்கள் கை நீட்டமாக வழங்கப்பட்டன. பழனி முருகன் கோவிலில் புத்தாண்டையொட்டி கோவிலில் கனி மற்றும் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டன. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் 1000 லிட்டர் பால் மற்றும் 100 கிலோ வண்ண மலர்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 339வது ஆண்டு வெண்குடை திருவிழா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட பூச்சப்பரத்தில் அய்யனார் சாமி ஊர்வலமாக வர அதன் முன் ஒயிலாட்டம், தப்பாட்டம் மற்றும் பொய்க்கால் குதிரை போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள நீர்காத்த அய்யனார் கோயிலை அடைந்து சிறப்பு வழிபாட்டுடன் நிறைவுற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் புகழ்பெற்ற சித்திரை தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. அம்மனின் 28 நாள் பச்சை பட்டினி விரதம் நிறைவடைந்ததை தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை லட்சக்கணக்கான பக்தர்கள் மாரியம்மா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் கோயிலில் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிபடுவதைக் கண்டு பக்தர்கள் வழிபட்டனர். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த நிகழ்வை காண ஏராளமானோர் திரண்டனர். அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்தோடு சூரிய ஒளியில் மின்னிய சிவலிங்கத்தை மக்கள் பரவசத்தோடு தரிசனம் செய்தனர். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.